வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 27. செங்கமலத்தை அனுபவிச்சே ஆகணும்னு பசியோடு இருந்தார் பார்க்கர் துரை. பார்க்கர் துரையையும் திருப்திப்படுத்தி ஆகணும், செங்கமலத்தையும் காப்பாற்றி ஆகணும்னு நினச்ச நம்ம ஜமீன்தார் ஒரு சூத்திரம் செஞ்சார். பார்க்கர் துரையை மயிலாடும்பாறை மாளிகைக்கு அனுப்பி வச்சிட்டாரு. கோமலவழியை கூப்பிட்டு செங்கமலம் ஆண்டாள் வேஷத்தில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு வேஷம் கட்டி மயிலாடும்பாறை மாளிகைக்கு அனுப்பி வச்சிரு. ராத்திரி போதையில் வெள்ளக்காரனுக்கு கண்ணு மண்ணு தெரியாது, விடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னார் ஜமீன்தார். சரிங்க துரை, அப்போ செங்கமலத்தை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே அனுப்பி வச்சிடலாமே. வேணாம், தெப்பம்பட்டிக்கு என்னோட பங்களாவுக்கே கூப்பிட்டு போயிடு. என் பாதுகாப்பில் இருந்தால் தான் செங்கமலத்துக்கு நல்லது. சடார்னு கிளம்புங்கன்னு சொல்லி கையை தட்டி எல்லாத்தையும் துரிதப்படுத்தினார். தீப்பந்தங்களோட செவகமாருங்க துணை போக வில்லு வண்டியில் செங்கமலமும் கோமலவல்லியும் தெப்பம்பட்டி மாந்தோப்பு பங்களாவுக்கு போனாங்க. பங்களாவுக்கு வந்து சேர்ந்த செங்கமலம் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாமல் குழம்பி போயிருந்தா. திரும்பவும் தன்னை இம்சப்படுத்துறதுக்கு ஜமீன்தார் முடிவு செய்துட்டாருன்னு நினச்சா. ஆனால் நெசம்பாலுமே செங்கமலத்தோட விருப்பம் இல்லாமல் அவளை தொடக்கூடாதுன்னு தான் ஜமீன்தார் நினச்சாரு. இப்போதைக்கு அந்த வெள்ளைக்கழகையும் சமாளிக்கணுமே. வேர்த்து போய் உள்ளே வந்தார் ஜமீன்தார். கவலைப்படாத செங்கமலம், என்னால் உனக்கு எந்த கெடுதலும் வராது. பின்ன எதுக்காக திரும்பவும் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட தலையில் இருந்த பூ அலங்காரத்தை எல்லாம் பிச்சு உதறினான். ஆத்திரப்பட்டு ஜமீன்தார் முகத்தில் வீசிலையும் எரிஞ்சா. எடுத்துக்கங்க, என்னோட சரீரத்தை எடுத்துக்கங்கன்னு கத்துனான். கோவப்படாத செங்கமலம், எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என் வாயால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வெள்ளைக்கார துறையால் உனக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட நரித்தந்திரம் நல்லா புரிஞ்சு போச்சு. திருமாலே, என்னை எதுக்காக இப்படி சோதிக்கிற? உன்னோட தெய்வ சகாயத்தையும் சந்தோஷம், வீரம், புத்தி, பராக்கிரமம் உள்ளவங்க அனுபவிக்கணும் தானே நான் நோன்பு இருக்கேன். என்னோட நோன்புல என்ன குத்தம் கண்டுபிடிச்ச? உன் மேலே ஒரு குத்தமும் இல்லை செங்கமலம். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இனிமேல் நீ எங்கேயும் போக வேணாம். வெளியே போனால் உனக்கு ஆபத்து. சொன்னா கேளு செங்கமலம்னு ஜமீன்தார் கொஞ்சம் கோபமாக தான் சொன்னார். என்னை வெளியில் விட்டுடுங்க. என்னை யாரும் காப்பாற்ற வேணாம். யானையை தாமரை தண்டால் கட்டிடலாம், வைரத்தை பூ நுனியால் வெட்டிடலாம், கடல் தண்ணியை கூட ஒரு செட்டு தேனால் இனிப்பாக்கிடலாம். ஆனால் உங்களை மாதிரி காமாந்தகரனை திருப்தவே முடியாதுன்னு செங்கமலம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜமீன்தார் படார்னு கதவை மூடி வெளியே தான் போயிட்டார். தலைவிரி கோலமாக இருந்த செங்கமலம் அழுது புலம்பி கையெடுத்து கும்பிட்டு, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மாணிக்கத்தவன் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியோருக்கு அரைவரை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான், வாயால் முன்ன மாற்றாதே, அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோ அப்படின்னு பாடி முடித்ததும் பின்பக்கம் ஜன்னல் கதவை திறந்துக்கிட்டு ஒரு உருவம் தொப்புன்னு உள்ளே குதிச்சது. திடுக்குன்னு திரும்பி பார்த்தா செங்கமலம். வேலுச்சாமி நாயக்கர் தலையில் முண்டாசு கட்டி சேவகக்காரன் மாதிரி கையில் வேல்கம்பு வச்சிருந்தாரு. பயப்படாத செங்கமலம், உன்னை காப்பாற்ற சொல்லி எங்கள் ஜமீன்தாரணி வேலுத்தாயமாக தான் என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. சடுதியாக வெளியேறு. உங்களை எப்படி நம்புறது? நம்பவே வேணாம். நீ மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தாரும் பார்க்கர் துறையும் பேசிக்கிட்டதை என் காதால் கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து உன்னை குதறி எடுத்துருவாங்க. பேச நேரம் இல்லை. சடுதியாக வெளியேறுன்னு சொல்லி வேலுச்சாமி நாயக்கர் செங்கமலத்தை ஜன்னல் பக்கமாக இறக்கி விட்டார். நிலா வெளிச்சத்தில் மாமரங்களை தாண்டி மேற்கு பக்கமாக ஓடினா செங்கமலம். கொஞ்சம் தூரத்தில் மணலாக இருந்ததும் தவிச்சு நின்றுட்டா. காலில் நிறைய முள் குத்தி இருந்துச்சு. பகலில் அடித்த வெயிலில் மணல் இப்போவும் தகன்னு இருந்துச்சு. திரும்பவும் நடந்து மறுகரைக்கு போனான். மாட்டு தீவனத்துக்காக வைக்கோல் படப்பு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆமணக்கு செடிகளை விலக்கி மெதுவாக நடந்தாள். மேகம் நிலா வெளிச்சத்தை மூடினதும் எதிர அகோர பாலகராய் பெருமாள் கோயில் அசங்கல் மசங்களாக தெரிஞ்சது. இப்போதைக்கு யார் கண்ணிலையும் படாமல் ஒளிஞ்சிக்க தோதான இடம்னு மெதுவாக உள்ளே போய் எட்டி பார்த்தான். கற்பகிரகத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பெருமாள் மேலே ஏகப்பட்ட நகைங்க அந்த வெளிச்சத்தில் மின்னுக்கிட்டு இருந்துச்சு. தூணுகளை பிடிச்சி மெதுவாக தட்டு தடுமாறி நடந்து கற்பகிரகத்தில் நுழைஞ்சதும் திக்குன்னுச்சு. ஐயோ, உள்ள 2 உருவம். வெங்கடேஸ்வரலு வாணி நடுநடுங்கி மூளையோட ஒண்டி போயிருந்தாங்க. அந்த சின்ன தீப வெளிச்சத்தில் நல்லா தெரிஞ்சது. நடு ராத்திரியில் அந்த கோயிலுக்குள்ளே அந்த பெரியவரும் பொண்ணு எதுக்காக வந்தாங்க? வெங்கடேஸ்வரலு அன்னைக்கு ராத்திரி தான் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். ஜமீன்தார் ஏற்கனவே நிறைய கடன்பட்டு போயிட்டாரு. நமக்கும் வீடு நிலமும் எப்போ தரப்போகிறாரு? பேசாமல் ஜனகம் இருந்த வாணி விலாசத்துக்கு போய் மண்ணுக்குள்ளே இருக்கிற நகைகள் அம்புட்டையும் எடுத்துக்கிட்டு அரவம் இல்லாமல் நடுராத்திரியில் புறப்பட்டு போயிட வேண்டியதான்னு முடிவெடுத்தார். அதுக்கு தோதா ஜனங்க அம்புட்டு பேரும் ஜம்பளிபுத்தூர் திருவிழாவுக்கு போயிட்டதால் வெங்கடேஸ்வரலு நகை மூட்டையை தூக்கிக்கிட்டு வாணியவும் கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு போகிறப்ப தான் எதிரில் தீப்பந்தங்களோட வில்லு வண்டியும் வந்துச்சு. நகை மூட்டையோட அவங்க கண்ணில் தட்டுப்பட்டா என்ன ஆகும்? அப்படியே திரும்பி ஓடி வந்தவர் தான் வாணியோடு சேர்ந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டார்.
கொஞ்ச நேரம் கழித்து கோயிலுக்கு வெளியே யாரோ வர்ற சத்தம் கேட்டதும் துணி மூட்டையை பிரித்து எல்லா நகைகளையும் எடுத்து பெருமாளுக்கு சாத்தினார். ஒரு கையால் வாணியோட வாயை மூடி நடுநடுங்கி மூளையில் போய் ஒண்டிக்கிட்டார். அப்போ தான் கோயிலுக்குள்ளே வந்தா செங்கமலம். செங்கமலம் கேள்வி கேட்காமலேயே வெங்கடேஸ்வரல் பேச ஆரம்பித்தார். நான் தாம்மா ஜனகத்தோட புருஷன் வெங்கடேஸ்வரலும். ஊரை விட்டு போயிடலாம்னு போனேன். சேவகமாருக்கு பயந்து திரும்பி வந்துட்டேன். நீ எதுக்குமா இந்த நேரத்தில் இங்கே? மெதுவாக பேசுங்க, யாரும் வந்துட போகிறாங்க. உங்களை மாதிரி நானும் ஜமீன்தார்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் தான் ஓடி வந்தேன். அது சரி, ஜனகத்தோட புருஷனா நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வாணியோட தலையை தடவினா செங்கமலம். ஆமாம்மா, பாவிக என் பொண்டாட்டியை சுட்டு போட்டாங்க. எங்களுக்கு யாருமே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அழ ஆரம்பித்தார். செங்கமலம் பெருமாள் சிலையை பார்த்தா நகைகள் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அழாதீங்க பெரியவரே, உங்கள் துணியை கொஞ்சம் தாங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பெருமாள் மேலே இருந்த அம்புட்டு நகையையும் எடுத்து அந்த துணியில் போட்டு மூட்டை கட்டி அவர்கிட்ட கொடுத்தா செங்கமலம். இப்போமே புறப்படுங்க, விடியறதுக்குள்ளே ஆண்டிப்பட்டி போயிடலாம்னு செங்கமலம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோயிலுக்கு வெளியே ஆமணக்கு செடி மடமடன்னு உடிகிற சத்தம் கேட்டுச்சு. யாரா அது கோயிலுக்குள்ளே? வெங்கடேஸ்வரோடு பதறி போனார். செங்கமலம் அவரோட தோலை பிடிச்சு உட்கார சொன்னான். யாரா அதுன்னு கேட்குறோம்ல, வெளியே வாடா. செங்கமலம் பெரியவரையும் வாணியும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு மெதுவாக வெளியே வந்தா. கோயிலை சுற்றி தீப்பந்தம் வச்சுக்கிட்டு நிறைய செவகக்காரங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. செங்கமலம் அமைதியாக இறங்கி ஆமணக்கு செடியை கடந்து நடந்தான். சடார்னு குத்து விளக்க அங்கேருந்த வைக்கோல் படப்பு மேலே போட அது திகுதிகுன்னு எரிய அந்த தீ மண்டலத்தில் உள்ளே புகுந்துட்டா செங்கமலம். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 27 முடிந்தது. மீண்டும் அத்தியாயம் 28 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.